5 குறியவனும் போச்சு 9 குறியவனும் போச்சுன்னா குலதெய்வத்தை கும்பிட்டும் பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் சேனல்ல திருப்பதி போகாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அந்த சுவாமி இருக்கக்கூடிய நட்சத்திர பூமிக்கும் ஒத்து வரல. என்ன சேட்டை பண்ணிருப்பாங்க தெரியுமா நம்ம முன்னோர்கள்? காசுன்னு இருக்கிற நேரத்துல கோயிலை கட்டி வச்சுட்டு நல்லா ஜாம்னு திருவிழா கொடுத்துட்டு காசு இல்லாத வறுமை வரக்கூடிய நேரத்துல இவங்க அந்த கோயிலை விட்டுருவாங்க. வேற எவனோ அந்த குலதெய்வத்தை எடுத்து அவன் புனஸ்காரம் பூஜைன்னு பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப இவங்களை அடிக்கும். குலதெய்வ கோயிலை கட்டிய பிறகு ஒருவன் கோயில் திருவிழாவை எடுத்து நடத்த முடியலன்னா அந்த ஃபேமிலி எந்திக்கிறதுக்கு, அந்த குடும்பம் எந்திக்கிறதுக்கு 3 தலைமுறை ஆகும். நான் இஷ்டத்துக்கு வீம்புக்கு பணம் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் கோயிலை கட்டி வச்சுக்கிட்டு என் தலைமுறைக்கு பிறகு அதை நான் மெயின்டைன் பண்ணலன்னா அந்த பாவம் நம்மைத்தான் சேரும். வணக்கம். அதாவது இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாடு செய்தால் நல்லதா கெட்டதா? குலதெய்வ வழிபாடு ஏன் சில பேருக்கு செய்ய முடியாம போயிடுது? இந்த குலதெய்வ வழிபாடு செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன? குலதெய்வ வழிபாடு செய்யாவிட்டால் என்ன தீமைகள் நடக்கும்? இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட். 2வது, நாம வணங்கிக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே குலதெய்வமா? அல்லது இஷ்ட தெய்வமா? அல்லது எங்க குலதெய்வம் எங்க இருக்குது? இப்படிங்கிற மாரியான நெறைய கேள்விகள் நேயர்கள்ட்ட குலதெய்வத்த மையப்படுத்தி நெறைய இருக்குது. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். இது ஒரே நேரத்துல பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம், அதாவது தாத்தா வாழ்ந்த இடம். அதிகபட்சமாக தாத்தா வாழ்ந்த இடத்தை நீங்க மையப்படுத்திடணும். அப்படி மையப்படுத்திக்கும் பொழுது, தாத்தா எந்த குலதெய்வத்தை வணங்கினாரோ, அந்த குலதெய்வம் தொடர்ந்து வருகிறதா? அப்படிங்கிறத நீங்க உங்க முன்னோர்கள்ட்ட, உங்க அப்பா கிட்டயோ, உங்க சித்தப்பா கிட்டயோ, உங்க பெரியப்பா கிட்டயோ கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒருவேள உங்க அப்பாவுக்கே குலதெய்வம் தெரியல, தாத்தாவுக்கும் தெரியல, அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது குலதெய்வத்தை கண்டறிவது, ஒண்ணு அந்த வீட்ல பிறந்த மூத்த பையனா இருக்கணும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அந்த மூத்த பையனுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, குலதெய்வத்துக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஜாதக அடிப்படையில் 5ஆம் பாவம், 9ஆம் பாவத்தை கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். அப்ப அந்த 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் கனெக்ட் ஆகுதா? இந்த ஜாதக அடிப்படையில. இந்த 5ஆம் பாவத்துக்கும், 9ஆம் பாவத்துக்கும் என்ன தெய்வம் கனெக்ட் ஆகுது? இப்போ உதாரணத்துக்கு நான் இப்ப சொல்றதா இருந்தா, 5ஆம் பாவம் இப்போ ஒருவர் தனசு லக்கணமாக இருக்கிறார். அந்த தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் பாவம் மேஷ வீடாக வருகிறது. அந்த மேஷம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் யாருடைய நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஒருவேளை அதுல உதாரணத்துக்கு இன்னும் சொல்ற மாதிரி இருந்தா, செவ்வாய் பகவான் பரணி நட்சத்திரத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். அப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது, அந்த பரணி நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதை ஒரு பெண் தேவதை, லட்சுமி கடாட்சம். அப்போ 9ஆம் அதிபதி யாரு? தனுசு லக்கணத்துக்கு சூரியன். அந்த சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரமானது ஆண் நட்சத்திரமா? பெண் நட்சத்திரமா? அவர் எந்த சாரத்தில் போய் அமர்ந்திருக்கிறார்? எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார்? என்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2ம் பெண் தெய்வ அடிப்படையிலேயே வந்துவிட்டால், கண்டிப்பாக அது ஒரு பெண் தெய்வ வழிபாட்டு ஸ்தலம் தான். அதுல ராகு கேதுக்களோ, ராகு கேது நட்சத்திரங்களோ, சனியினுடைய நட்சத்திரங்களோ சம்பந்தப்பட்டால், அங்கே காளி தேவி, ருத்ர தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட பெண் தெய்வமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல சில பேருக்கு இந்த பெண் தெய்வம் அந்த ஆண் தெய்வம் ஒண்ணு, பெண் தெய்வம் ஒண்ணா காட்டும். இப்போ 5ஆம் பாவகம் ஒரு தெய்வத்தையும், 9ஆம் பாவம் ஒரு தெய்வத்தையும் காட்டும். அப்ப அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பூட்டன் வழிபட்டது ஒரு தெய்வமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஊர காலி பண்ணிட்டு, தாத்தா வேற ஊருக்கு வந்திருப்பாரு. அந்த தாத்தா வழிபட்டது ஒரு தெய்வமா இருக்கும். அப்ப 2ல நான் எந்த தெய்வத்த வழிபடுறதுங்கிற ஒரு கன்ஃப்யூஸ்ட் வரும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அப்படிங்கிற முறை என்னன்னா, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது உங்க பூட்டன் வழிபட்டத எடுத்துக்கணும். ஒருவேளை பூட்டம் வழிபட்டது தெரியல அப்படின்னாச்சுன்னா, உங்க அப்பா வழிபட்ட தெய்வத்த எடுத்துக்கிட்டு, ஆணும், பெண்ணும் அந்த அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ஒரு ஐயனார் தெய்வமா வருதுன்னு வச்சுக்குவோம். ஆண் தெய்வத்தையே எடுத்துக்குவோம். அந்த ஐயனார் கோயிலில் அம்பாளுக்கு முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய கோயில் உங்கள் தாத்தா வாழ்ந்த ஊரிலோ, உங்க அப்பா வாழ்ந்த ஊரிலோ, அல்லது நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர்ல இருக்குதோ, அதுதான் உங்க குலதெய்வம். இது ஒரு பக்கம் இருந்தாலும், பிரசன்ன அடிப்படையில் பார்க்கக்கூடிய குலதெய்வ அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அது எக்ஸாக்ட்டா இருக்கும். ஏன்னா,
இந்த ஜாதகத்துலலாம் குழப்பம் இருக்கும். ஒவ்வொரு ஊர் விட்டு ஊர் வந்துருவாங்க. சில பேர் ஒவ்வொரு ஊருக்கு வரும்போது குலதெய்வத்துல போய் மண் எடுத்துட்டு வந்து அங்கங்க கோயில கட்டி வச்சுக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. அப்ப அதுக்கெல்லாம் பவர் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காந்தம் இருக்குது. அந்த காந்தத்த நீங்க பல துண்டுகளா உடைக்கிறீங்க. எத்தனை துண்டாக உடைத்தாலும் காந்தம் அது தன்மையை இழப்பதில்லை. அதே போல தான் குலதெய்வ மண்ண ஒவ்வொரு பிடி மண் அள்ளி, அள்ளி எங்க கொண்டு நீங்க வச்சாலும், அந்த பவர் அங்க வரத்தான் செய்யும். அதுக்காக நீங்க அந்த இடத்துல மட்டும் தான் அந்த குலதெய்வம் இருப்பதாக நினைக்க வேண்டாம். அதனால என்ன பண்ணலாம்னா, உங்க அப்பா வழிபட்ட அந்த தெய்வத்தினுடைய இடத்துல 2 தெய்வ வழிபாடு இருக்குதான்னு பார்த்து, அதையே குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு, அந்த குலதெய்வ முறைகள சரியா செய்யணும். அந்த குலதெய்வ முறைகள எப்படி செய்யணும்னா, நான் சொல்ற இஷ்டப்படி நீங்க செய்ய முடியாது. ஏன்னா, அந்த கோயிலுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கும். அந்த ஐயருக்கு தான் அது தெரியும். இந்த சில கோயில்கள் இப்ப அம்மன் கோயில்லயே, சில கோயில்ல ஆடு வெட்டி சாப்பாடு போடுறாங்க. சில கோயில்ல சைவ வழிபாடு பண்றாங்க. இப்படி அந்த கோயிலுக்குன்னு சில தத்துவங்கள் இருக்கும். அத கேட்டு அந்த பூசாரியிடம் கேட்டு, என்ன கிழமை அங்க விசேஷம், அந்த அம்மனுக்கு என்ன கலர் புடவை பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அத செஞ்சுட்டீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம் ஆக்டிவேஷன் ஆயிடும். இது போக, இந்த குலதெய்வம் யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வத்துக்கு அதிபதியான 5ஆம் வீட்டு அதிபதியும், 9ஆம் வீட்டு அதிபதியும் ஒற்றுப்போனால் அவர்களுக்கு குலதெய்வம் நன்மை பயக்கும். 5ஆம் வீட்டு அதிபதியும் ஒத்து வரல, 9ஆம் வீட்டு அதிபதியும் வரல. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். பார்த்து அந்த ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு குலதெய்வம் வணங்கினால் நன்மையா, தீமையா அப்படிங்கிறத தெரியணும். 5க்குரியவனும் போச்சு, 9க்குரியவனும் போச்சுன்னா, குலதெய்வத்த கும்பிட்டும் புரோஜனம் இல்லை. அப்போ உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு வரும். உங்க ஜாதக அடிப்படையில, பரிகார அடிப்படையில இந்த மண்ணை மிதித்தால் நல்லா இருக்கும். இந்த தெய்வத்தை வணங்கினால் நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதக அடிப்படையிலேயே அது இருக்கும். அப்போ அதற்கு தகுந்த மண்ணை மிதித்து, அதற்கு தகுந்த தெய்வத்தை பிடிக்கும் பொழுது, நீங்கள் உயர்வடையலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நெறைய சேனல்ல திருப்பதி போகாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? உங்களுடைய நட்சத்திரத்துக்கும், அந்த சுவாமி இருக்கக்கூடிய நட்சத்திர பூமிக்கும் ஒத்து வரல. அதனால போக வேண்டாம்ன்னு சொல்றாங்க. இதே மாதிரி நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்துக்கும், உங்களுக்கும் கனெக்ஷன் இருந்தா மட்டும் தான் அது வொர்க் அவுட் ஆகும். ஒருவேள வொர்க் அவுட் ஆகலன்னா, உங்க இஷ்ட தெய்வத்த வழிபாடு பண்ணி, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளலாம். இப்படி குலதெய்வ வழிபாட்டுல இன்னமும் சில நெறைய ஆழமான விஷயங்கள்லாம் நெறைய இருக்குது. இதுல என்ன சேட்ட பண்ணியிருப்பாங்க தெரியுமா நம்ம முன்னோர்கள்? கோயில் கட்டி வச்சுருவாங்க. காசு இருக்கிற நேரத்துல. காசுன்னு இருக்கிற நேரத்துல கோயில கட்டி வச்சுட்டு, நல்லா ஜாம் ஜாம்ன்னு திருவிழா குடுத்துட்டு, காசு இல்லாத வறுமை வரக்கூடிய நேரத்துல, இவங்க அந்த கோயில விட்டுருவாங்க. வேற எவனோ அந்த குலதெய்வத்த எடுத்து அவன் புனஸ்காரம் பூஜைன்னு பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப இவங்கள அடிக்கும். குலதெய்வ கோயில கட்டிய பிறகு, ஒருவன் கோயில் திருவிழாவ எடுத்து நடத்த முடியலன்னா, அந்த ஃபேமிலி எந்திக்கிறதுக்கு, அந்த குடும்பம் எந்திக்கிறதுக்கு 3 தலைமுறை ஆகும். இவன் தலைமுறை காலி, இவனுக்கு பிறக்கிற பையன் காலி, அவனுக்கு பிறக்கிற குழந்தை தான் பாதி வயசுக்கு அப்புறம் தான் மேல வர முடியும். 3 தலைமுறையா காவு குடுக்கணும். அதனால கோயில் கட்டுறதெல்லாம் சும்மா சாமானியமா கை வைக்காதீங்க. கோயில் கட்டணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஆயிரக்கணக்கான கோயில் பழுதடைஞ்சு கிடக்குது. எது? நம்மளுடைய இந்து புராண கோயில்கள் தடம் தெரியாம அழிஞ்சு கிடக்குது. அத ஒண்ணொண்ணு எடுத்து பிரதிஷ்டை பண்ணி குடுங்க. அது புண்ணியம். ஏன்னா அது குலதெய்வம் கிடையாது. நம்ம தெய்வம். அது யார் யாரோ எப்படியோ விட்ட தெய்வம். அது புண்ணியம். நான் இஷ்டத்துக்கு வீம்புக்கு பணம் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் கோயில கட்டி வச்சுக்கிட்டு, என் தலைமுறைக்கு பிறகு அத நான் மெயின்டெயின் பண்ணலன்னா, அந்த பாவம் நம்மைத்தான் சாரும். சிலைய வச்சுட்டு விளக்கு போடலன்னா யார்ட்ட போய் நிக்கும்? மாலை போடலன்னா யார்ட்ட போய் நிக்கும்? நல்லா இருக்கும்போது சர்க்கரை பொங்கலு, அது இதுன்னு சொல்லி ஸ்பீக்கர கட்டி ஊர்ல எல்லாருக்கும் காதுலயும் பழக்கறும்படி போட்டு விட்டுர்றோம். அதன் பிறகு இதுல இந்த குலதெய்வ வழிபாட்டுல ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் சொல்லணுங்க. முக்கியமான ஒரு விஷயம் பதிவு பண்ணணும். மக்கள். பொதுவா இந்துக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரொம்ப அறிவாளித்தனமான மதம் இந்து மதம். அதாவது ஆதி காலத்துல இருந்து, இலக்கியங்கள்ல இருந்து, எல்லா சிற்ப கலைகள்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டவங்க. எல்லாருக்கும் முன்னோடி. நம்மள பார்த்து தான் வெள்ளைக்காரங்க வந்து எந்த விதமான இதுவும் இல்லாம இந்த இந்துக்கள் வந்து இந்த இந்தியாவுல இப்படி ஒரு அறிவாளிகளா இருக்காங்களேன்னு சொல்லி நம்ம நாட்டுல உள்ள செல்வ வளத்தையும், தெய்வங்களுடைய வழிபாடுகளையும் பார்த்து மிரண்டு போய் தான் அந்த நாட்ட நோக்கி வந்தான். வந்து அவன் என்ன பண்ணான்? பார்த்தான், உற்று நோக்கி பார்த்தான். இவனுடைய வாழ்க்கை முறை தெய்வம் சார்ந்திருக்கு, விவசாயம் சார்ந்திருக்கு, தற்சார்பு சார்ந்திருக்குது, குடும்பம் சார்ந்திருக்குது, உறவுகள் சார்ந்திருக்குது. குலதெய்வ குலதெய்வத்துக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறான். சொந்த பொண்ணைய கட்டிக்கிறான். விவசாயத்த காப்பாத்திக்கிறான். எதையுமே விட்டு குடுக்காம வாழ்ந்துட்டு இருக்கானே! இது என்னடா வாழ்க்கை முறை?
நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்ல இருக்க. நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள பிரிப்பதற்காக பயன்படுத்தியது தான் மதம். மதத்த உள்ள விட்டு தான் நம்ம நாட்ட அடிச்சு தூக்கணும். அப்படிலாம் ஒரு அறிவாளியாக வாழ்ந்த நாம், இன்று பண்ணக்கூடிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல யார் வீட்லயுமே ஸ்பீக்கர் கிடையாது. ரேடியோ கிடையாது. அதனால அந்த காலத்துல ஒரு இடத்துல பாட்டு போட்டா எல்லாரும் கேட்பாங்க. அந்த தெய்வ பக்தி, தெய்வ சொற்பொழிவுகள கேட்பாங்கங்கிறதுக்காக அந்த காலத்துல ஸ்பீக்கர் போட்டாங்க. ஆனா இன்னைக்கு எல்லார் கையிலயும் ஃபோனு. வீட்டுக்கு வீடு நோயாளிகள், பெரியவங்க, படிக்கிற பசங்க, இவ்வளவு அறிவாளித்தனமா வளர்ந்த பிறகு, அங்கங்க ஸ்பீக்கர கட்டி வச்சுக்கிட்டு, பாட்ட போட்டு விட்டீங்கன்னா, நம்ம எவ்வளோ கீழ்த்தனமான ஒரு சிந்தனையில இருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க போடக்கூடிய பாட்டு தெய்வத்துக்கா? அல்லது அந்த ஊர் மக்களுக்கா? அந்த ஊர் மக்கள் அத கேட்கிறாங்களா? அல்லது அந்த தெய்வம் அத கேட்குதா? அல்லது அத போடுற நீயாவது அத கேட்கிறியா? ஒண்ணு அறியாம நீ எல்லாத்துக்கும் முன்னோடியா இருந்த இந்து மதத்துல இருந்துகிட்டு, இந்த மாபெரும் தவற தொடர்ந்து எல்லாரும் செய்றீங்க எல்லா ஊர்லயும். எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. அஞ் எங்க ஊர் ஒரு சின்ன ஊரு. 5 கோயில்ல ஸ்பீக்கர் போடும் காலையில 4 மணிக்கு. 4 மணிக்கு மேல எவனும் தூங்க முடியாது. ஒரு ஃபோன் வந்தா ஊர விட்டு வெளிய ஓடி வந்து தான் பேச முடியும். 5 கோயில்ல ஸ்பீக்கர் பிடிக்கும். இந்த கோயில்ல, அம்மன் கோயில்ல அங்க கச்ச 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 ஒரு பாட்டையும் கேட்க முடியாது. அவ்வளோ பேரும் சவுண்ட கூட்டி வச்சு போடுறாங்க. இது என்ன நியாயம்? என்ன இது? என்ன அறிவு? இது யாருக்கு அந்த போடுறோம்? ஞானமே இல்ல. எல்லாத்துக்கும் முன்னோடியா இருந்த இந்து மதத்துல பொறந்துகிட்டு நம்ம இப்படி பண்றோம். அத எப்ப பண்ணலாம்? ஒரு கோயில் திருவிழா, ஒரு பக்தி சொற்பொழிவு, ஒரு வில்லு பாட்டு, நம்ம புராணங்களை சொல்லக்கூடிய கதைகள் வரும்பொழுது, அத மைக்கு போட்டு எல்லாருக்கும் கேட்க முடிய செய்யலாம். அதுல நியாயம் இருக்கு. ஒரு ஃபங்ஷனா ஒரு மைக்க போட்டு அறிவிக்கலாம். நியாயம் இருக்குது. அர்த்தமே இல்லாம 5 கோயில்ல ஒரே நேரத்துல பாட்டு போட்டா, யார் கேட்கறதுக்கு? இதுதான் நம்ம மக்கள்ட்ட பெரிய தவறு நடந்துட்டு இருக்குது. இது எல்லா ஊர்லயும், கிராமங்கள்லயும், இன்னும் சொல்லப்போனா சில நகரங்கள் கூட திருந்தாம இருக்குது. இப்போ கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போடுறான். முஸ்லிம்ஸ் இருக்காங்க. தொழுகைக்கு மட்டும் யூஸ் பண்றான். அப்ப நம்மளோட அவன் அறிவாளியா இருக்காங்கிறது அதுல நடவடிக்கைகள்ல தெரியுது இல்லையா? அப்ப நாம அறிவாளியா இருக்க வேண்டாமா? அவனுக்கெல்லாம் முன்னோடில்ல நம்ம. அவனுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கக்கூடிய நாம இந்த தவற செய்யலாமா? நம்மளுடைய நிழல் கூட அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு நெனச்சு வாழ்ந்த மதம் தான் இந்து மதம். தன்னுடைய நிழல் கூட அடுத்தவனுக்கு தொந்தரவாயிறக்கூடாது. நம்மளுடைய உறவுகள் எந்த சூழ்நிலையும் நம்மளுடைய பழக்கவழக்கம் எந்த இதுல டிஸ்டர்பனா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வாழ்க்கை நெறிமுறையோடு கலந்தது தான் இந்து மதம். ஆனா நம்ம இன்னைக்கு பண்ற சேட்ட ஏகப்பட்டது. அதனால இத வழிபாட்டு விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல குலதெய்வத்தை எடுக்கும்போது இதையும் நம்ம சொல்ல வேண்டிய பதிவு பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு கோயில கட்டணும்னு அவங்க மேல தூக்கி கொண்டு வைக்கிறது 2 ஸ்பீக்கர் தான். கலசம் வைக்கிறாங்களோ இல்லையோ 2 ஸ்பீக்கர கொண்டு வச்சுடுறாங்க. இது எதுக்குன்னு தெரியல. அதனால மக்களே பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம பண்ணுங்க. சத்தத்த கம்மியா வைங்க. அது இனிமையா இருக்கும். கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். சத்தம் யாருக்குது? சத்தத்திலயா இருக்கு ஆன்மீகம்? ஆன்மீகம்னாலே அமைதி. அத புரிஞ்சுக்கோங்க. குலதெய்வத்த நல்லா கொண்டாடுங்க. வழிபாடு பண்ணுங்க. சிறப்போடு வாழுங்க. நன்றி, வணக்கம். ஐயா உண்டு.